வணக்கம் நண்பர்களே. இன்று நான் உங்களிடம் சொல்லப்போகும் ஒரு கதை ஒரு சாதாரண நீதிமன்ற வழக்கின் கதை அல்ல. ஒரு கைதி எழுதிய ஒரு சாதாரண கடிதம் எப்படி இந்திய உச்சநீதிமன்றத்தை அதிர வச்சது, அந்த ஒரு கடிதம் எப்படி இந்திய நீதித்துறை வரலாற்றையே மாற்றியது, ஒரு மனிதனின் குரல் எப்படி ஆயிரக்கணக்கான கைதிகளின் உரிமையை பாதுகாத்தது என்பதை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுவதும் பாருங்கள். ஏன்னா இந்த வழக்கில் இறுதியில் தான் உச்சநீதிமன்றம் கூறிய ஒரு வரி இந்திய அரசியலமைப்பு சட்ட வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட்டுள்ளது. சரிங்களா? இப்போது 1978-79 காலகட்டத்தில் பார்க்குறோம். டெல்லி தீகார் சிலையில் அந்த காலத்தில் தீகார் சிறை இந்தியாவின் மிக கடுமையான சிறைகளில் ஒன்றாக கருதப்பட்டுச்சு. அங்கே சுனில் பத்ரா என்ற ஒரு மரண தண்டனை கைதி தண்டனை அனுபவித்து வந்தார். ஒரு நாள் அவரது கவனத்திற்கு ஒரு கொடூரமான சம்பவம் வந்துச்சு. பிரேம்சந்த் என்ற மற்றொரு கைதி மீது சிறை அதிகாரி ஒருவர் மனிதாபிமானமற்ற முறையில் ஒரு தாக்குதல் நடத்தியதாக தகவல் கிடைச்சது. அந்த கைதி கடுமையான உடல் மற்றும் மனவேதனைக்கு ஆளானார். ஆனால் அவர் வெளி உலகத்திடம் சொல்ல முடியாத நிலை. ஏனென்றால் ஒரு கைதி சிறைச்சாலைக்குள் இருந்தார். அப்போது சுனில் பத்ரா ஒரு முடிவு எடுத்தார். சுனில் பத்ரா உச்சநீதிமன்றத்துக்கு ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் சிறைக்குள் மனித உரிமை மீறல் நடக்கிறது, ஒரு கைதியை கொடுமைப்படுத்துகிறார்கள், தயவு செய்து நீதியை வழங்குங்கள் என்று வேண்டுகோள் விடுத்தார். இப்பொழுது நீங்கள் கேட்கலாம், ஒரு கடிதம் அனுப்பினால் நீதிமன்றம் அதை எடுத்துக்கொள்ளுமா? பொதுவாக இல்லை. ஏனென்றால் வழக்கு என்றால் மனு வேண்டும், வழக்கறிஞர் வேண்டும், நீதிமன்ற கட்டணம் வேண்டும், நடைமுறைகள் வேண்டும். ஆனால் இங்கே நடந்தது வேறு. உச்சநீதிமன்றம் அந்த கடிதத்தை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் படிச்சுட்டு அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அப்போ அதில் அவங்க கூறின ஒரு விஷயம் என்னங்கன்னா, இது ஒரு சாதாரண கடிதம் அல்ல, இது மனித உரிமைக்காக எழுதப்பட்ட குரல் என்று உடனடியாக அந்த கடிதத்தை ஹேபியஸ் கார்பஸ் ரிட் மனுவாக மாற்றி விசாரணைக்கு எடுத்தாங்க. இங்கே தான் இந்திய நீதித்துறையில் ஒரு புரட்சி தொடங்குச்சு. இன்றைக்கி நாம் ஒரு பொதுநல வழக்கு நம்ம போடுறோம், பப்ளிக் இன்ட்ரெஸ்டட் லிட்டிகேஷன் பண்ணுறோம். அதுக்கு ஒரு முக்கியமாக கருதப்பட்டுச்சு இந்த ஒரு வழக்கு. இந்த வழக்கில் நீதிமன்றம் சில முக்கியமான கேள்விகளை எழுப்பினாங்க. ஒரு கைதி சிறையில் அடைக்கப்பட்ட பிறகு அந்த மனித உரிமைகளை அவர் இழக்கிறாரா? சிறை அதிகாரிகள் எதை வேண்டுமானாலும் செய்யலாமா? சிறைச்சாலைக்குள் நடந்தது என்ன? சிறைச்சாலைக்குள் நடந்த கொடுமைகளை நீதிமன்றம் விசாரிக்க முடியாதா? ஆர்டிகல் 21 சிறைச்சாலைக்கு பொருந்தாதா? இந்த கேள்விகளெல்லாம் உச்சநீதிமன்றம் அளித்த பதிலில் இந்திய வரலாற்றையே மாற்றி போட்டுச்சுன்னு சொல்கிறோம். உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் என்ன சொன்னாங்கன்னா, ப்ரீசன் வால் டு நாட் கீப் அவுட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழில் சொன்னோம்னா, சிறைச்சாலையின் சுவர்கள் அடிப்படை உரிமைகளை வெளியே தள்ளிவிட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு வரி இந்திய சட்ட வரலாற்றின் அடையாளமாக மாறிச்சு. நீதிமன்றம் மேலும் சொன்னாங்க, ஒரு கைதி தண்டனையை அனுபவிக்கலாம், ஆனால் மனித கண்ணியத்தை இழக்க முடியாது, அவரும் மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கும் ஆர்டிகல் 21 பிரகாரம் பாதுகாப்பு உண்டு, அவரையும் சட்டம் பாதுகாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வழக்கோட சிறப்பு என்னன்னு கேட்டால், இந்த வழக்கின் சிறப்பு சிறை உரிமைகள் மட்டுமல்ல, அதை விட ஒரு பெரிய விஷயம் உள்ளது. நீதிமன்றம் என்ன சொன்னாங்கன்னா, நீதியை நாடும் ஒரு நபர் கட்டாயம் சட்டம் நடைமுறையில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. அவரது உண்மையான குரல் நீதிமன்றத்தை அடைந்த போதும் ஒரு கடிதம் ஒரு மனுவாக மாறலாம். இந்திய நீதித்துறை மக்களுக்கு உள்ளது. மக்கள் நீதித்துறைக்காக அல்ல, இதுவே இந்த வழக்கின் ஆன்மா. இன்றைக்கி ஏன் இந்த தீர்ப்பை முக்கியத்துவமாக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இன்றும் பலர்
அரசு அலுவலகங்களில் அவங்களோட பிரச்சனைக்காக நாள்தோறும் அலைஞ்சிட்ருக்காங்க. பலர் புகார் கொடுத்தும் பதில் கிடைக்கவில்லை என்று வேதனைப்படுகிறார்கள். பல மனித உரிமைகள் மீறலுக்கு ஆளாகிறார்கள். இந்த தீர்ப்பு அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை அளிக்கிறது. அநீதி நடந்தால் உங்கள் குரல் முக்கியம். நீங்கள் சாதாரண குடிமகனாக இருந்தாலும் உங்கள் குரல் நீதிமன்றத்தை சென்றடையலாம். உங்கள் உரிமையை சட்டம் பாதுகாக்கும். இந்த வழக்கு நமக்கு ஒரு பெரிய பாடமாக கற்பிக்கிறது. நீதி என்பது பணக்காரர்களுக்கு அல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் சமமானது. சிறையில் இருக்கும் கைதிகளுக்கும் உரிமை உண்டு என்றால் வெளியில் வாழும் சாதாரண குடிமக்களும் உரிமை எவ்வளவு வலிமையானது என்பதையே சிந்தித்து பாருங்கள் நண்பர்களே. ஒரு கைதியின் கடிதம், ஒரு நீதிபதியின் மனிதநேயம், ஒரு நீதிமன்றத்தின் துணிச்சல், இந்த மூன்றும் இணைந்தபோது இந்திய நீதித்துறை வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயம் எழுதப்பட்டது. அந்த அத்தியாயத்தின் பெயர்தான் சுனில் பத்ரா விசஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷன் என்ற இந்த வழக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.